चतुर्दशः पाठः 14th lesson चतुर्दशः पाठः गुणत्रयम् நாம் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். தோஷஹா குணஹா இப்படின்ற இந்த ரெண்டு வேர்டு எங்க படிச்சிருக்கீங்க? ஞாபகம் இருக்கா? இல்ல இல்ல சம்சர்கஹா அப்படின்ற ஒரு லெசன்ல சம்சர்கஜாஹ தோஷ குணாஹ பவந்தி. ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த குணஹா அப்படின்ற அந்த வேர்டுக்கு மீனிங் குவாலிட்டி அப்படின்னு மீனிங். சரியா? தோஷஹா குணஹா இப்படின்ற இந்த இதுல குணம் அப்படின்ற அந்த வேர்டுக்கு குவாலிட்டி அப்படின்னு பொருள். ஸோ இங்க குணத்ரயம் அப்படின்ற இந்த லெசனோட தலைப்பு 3 குணங்கள் அப்படின்றது தான் இந்த இடத்துல இந்த லெசனுக்கு தலைப்பா நமக்கு தெரியுது. 3 குணங்கள்னா ஏதாச்சும் தனித்தனி குணங்களா அப்படின்னா அப்படி இல்லை, 3 குவாலிட்டி. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 3 பேருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி, அதை தான் 3 குவாலிட்டின்னு சொல்கிறாங்க. என்னன்றதை நம்ம லெசனை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். வேதானாம் சத்வாரஹா பாகாஹா, வேதங்களுக்கு 4 பாகங்கள். சம்ஹிதா, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத் இதி. சம்ஹிதா அப்படின்னு வேதத்தோட ஃபர்ஸ்ட் செக்ஷன், 2வது செக்ஷன் பிராமணம், 3வது செக்ஷன் ஆரண்யகம், 4வது செக்ஷன் உபனிஷத். இங்க ப்ளூரல்ல 4 வேர்டு இருக்கிறதுனால, இல்ல 100க்கும் மேற்பட்ட உபனிஷத் இருக்கிறதுனால உபனிஷதஹான்னு கொடுத்துட்டான். உபனிஷத், உபனிஷதௌ, உபனிஷதஹான்னு ப்ளூரல்ல கொடுத்துட்டான். இப்படின்னு வேதத்துக்கு 4 பாகங்கள், 4 வேதங்கள்னு போன வருஷம் படிச்சுட்டோம். இப்போ இந்த வருஷம் வேதத்துக்கு ஒவ்வொரு வேதத்துக்கும் 4 பாகங்கள் இருக்குன்னு பார்த்துட்டோம். இதெல்லாம் எல்லாமே உனக்கு பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் வரக்கூடியது தான். உட்காந்து. ஸோ இப்போ வேத பாகானாம் அந்தே திஷ்டந்தி இத்யதஹ உபனிஷதாம் வேதாந்தஹ இதி நாம. வேத பாகங்களோட, வேதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு இப்போ நம்ம 4 பாகம்னு பார்த்தோம் இல்லையா, இதோட எண்டிங்ல தானே உபனிஷத் இருக்கு. அதனால வேத பாகானாம் அந்தே திஷ்டந்தி, எண்டிங்ல நிற்கின்றன அப்படின்றதுனால இத்யதஹ உபனிஷதாம் வேதாந்தஹா இதி நாம. அதுக்கு வேதாந்தம்னு பேரு. எதுக்கு வேதாந்தம்னு பேரு? உபனிஷத்துக்களுக்கு வேதாந்தஹா அப்படின்னு பேரு. உபனிஷதஹா சத அதிகாக பவந்தி, 100க்கும் மேற்பட்ட உபனிஷத்து இந்த உலகத்துல கிடைக்குது. தாசு தச உபனிஷதஹா, இது இம்பார்ட்டண்டா இருக்கு கொஞ்சம், அதனால நோட் பண்ணிக்கோ. தச உபனிஷதஹா லோகே பிரசித்தாஹ பிரதானாஹ. தச உபனிஷதஹா, 100க்கும் மேற்பட்ட உபனிஷத்து இருக்கு. அதுல 10 உபனிஷத்து ரொம்ப பிரசித்தமாகவும் பிரதானமாகவும் இருக்கு. ஓகே, அதுல இந்த 10ல தாசு, இந்த 10ல நம்ம இது படிச்சோம் இல்லையா, சஹதௌதே படிச்சோமே, அதுல தஸ்யாஹ தயோஹோ தாசாம் தஸ்யாம் தயோஹோ தாசு. உபனிஷத் அப்படின்றது ஃபெமினைன் ஜெண்டர், அதனால அவைகளில் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு தாசுன்ற வேர்டு யூஸ் பண்றான். பிருஹதாரண்யக உபனிஷத், நல்லா கவனி, இந்த வேர்டு இம்பார்ட்டன்டான வேர்டு. பிருஹதாரண்யக உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத். எதுல 100ன்னு பார்த்தோம், 100ல 10 இம்பார்ட்டண்டா இருக்குன்னு பார்த்தோம். அந்த 10ல இந்த பிருஹதாரண்யக உபனிஷத் அந்யதமா பவதி, ரொம்ப உயர்ந்ததாக இருக்கிறது. பிருஹதாரண்யக உபனிஷதி ஷட்
அத்தியாயாக சந்தி. எத்தனை அத்தியாயங்கள் இருக்கு இதுல? 6 அத்தியாயங்கள் இருக்கின்றன. அயம் பாட்டியபாகः பஞ்சம அத்தியாயாத் ஸ்வீகிருதா. இந்த பாடப்பகுதியானது 5வது அத்தியாயத்திலேருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதுல ஒரு போயம் கொடுத்திருக்காங்க. தேவ தானவ ரக்ஷோபியா அப்படின்னு இருக்கு. மேபி அது ரக்ஷோபியான்னு இல்லாம மனுஷ்யேபியான்னு இருந்தா சரியா இருந்திருக்கும். அது டைரக்டா நான் இது மிஸ்டேக் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அர்த்தவசாத்து அது சரியா இல்லை. தேவதானவ மனுஷ்யேபியா தம தான தயாபரஹ. தம தான தயாபரஹ ஜனகஸ்ய உபதேசः அயம் த அஸ்து வேதாந்த பாஸ்கரஹ. தேவஹ யாரு? கடவுள்னு நாம ஆக்சுவலா சொல்லக்கூடாது. தேவர்கள் அப்படின்றவங்க இறப்பற்றவங்க எல்லாருமே தேவர்கள். அமிர்தத்தை குடிச்சதுனால தான் அவங்க தேவர்கள் நாங்க அது வரைக்கும் ஆகலையே. ஸோ அப்ப கடவுள்னு சொல்ல முடியாது நம்ம. தேவாகா, அப்புறம் தானவாகா, தானவர்கள் அப்படின்னா அசுரர்கள். அப்புறம் ரக்ஷோபியான்னு இவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது மனுஷ்யேபியான்னு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனுஷ்யேபியா இப்படி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவ தானவ ரக்ஷோபியான்றதுக்கு பதிலா தேவதானவ மானுஷேபியா இல்ல மனுஷ்யேபியா இப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று இருந்தா சரியா இருக்கும். இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தம அப்படின்னு ஒரு குவாலிட்டி, தானம் அப்படின்ற ஒரு குவாலிட்டி, அப்புறம் தயா அப்படின்ற ஒரு குவாலிட்டி. இப்ப இது ரக்ஷோபியான்னு வச்சுட்டோம்னா இதை நாம தேவ மானுஷ அப்படி கொண்டு போயிட்டோம் வச்சுக்கோ. நல்லா கவனி. தேவ மானுஷ ரக்ஷோபியான்னு கொண்டு போனோம்னா ஈஸியா ஒன்னோட ஒன்று அப்ளை ஆயிடும். தேவர்களுக்கு தமஹா அப்படின்றது தேவை. வாட் இஸ் கால்டு தமஹா? தர்மார்த் இதுல வந்து தர்மஸ்ய லக்ஷணானியில படிச்சிருக்கோமேடா. தமஹா அடக்கம் இல்லையா? தேவர்களுக்கு ஐம்புலன்கள் அப்படின்ற அடக்கம் இருக்காது. அப்ப தேவர்களுக்கு அந்த அடக்கம் தேவை. மானிடர்கள் அப்படின்னு சொன்னா மானிடன் என்ன பண்ண மாட்டான்? என்கிட்ட 10 பைசா இருக்கு, யாரோ ஒருத்தவன் கேட்கறான்னா கொடுக்க மாட்டேன். சோ மானுஷர்களுக்கு தானம். ராட்சசர்களுக்கு, ராட்சசன் என்ன பண்ணுவான்? கருணை இருக்குமா அவனுக்கு? கருணையே இருக்காது. சோ அப்ப கருணை அப்படின்ற அந்த தயா. இப்படின்னு இந்த மூணும் ஜனகஸ்ய உபதேசஹா, ஜனகரோட உபதேசம். ஜனகர்னா யாருன்னா இங்க நம்ம ராமாயணத்துல வரக்கூடிய ஜனகனை எடுத்துக்க கூடாது, பிரம்மாவை எடுத்துக்கணும். சரியா? பிரம்மாவோட உபதேசம். பிரம்மா தானே நமக்கெல்லாம், நம்மளை படைப்பாளி யாரு? நம்மளோட படைப்பாளி பிரம்மா தானே. ஸோ அப்ப பிரம்மா தானே தேவர்களையும் மனிதர்களையும் அசுரர்களையும் படைச்சவர்னு சொல்றோம். அவரோட உபதேசம் என்னன்னு உபதேசம் பண்ணார்னா அவர் 3 பேருக்குமே தானு தான் உபதேசம் பண்ணார். த அஸ்து, த அப்படின்றது இருக்கட்டும். தேவர்களை பார்த்து தானு சொன்னார். உங்களுக்கு புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுது. மனிதர்களை பார்த்து சொன்னார், மனிதர்கள் எனக்கு புரிஞ்சுது. அசுரர்களை பார்த்து தான சொன்னார், அசுரர்கள் எனக்கு புரிஞ்சதுன்னு சொன்னாங்க. என்ன புரிஞ்சது? தம தான தயா அப்படின்ற இந்த 3 குவாலிட்டி அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரெஸ்பெக்டிவ்லி புரிஞ்சது. தேவர்கள்னா என்னன்னு அவங்களுக்கு உபதேசமா இருந்தது? தமஹா. மானிடர்களுக்கு என்ன உபதேசமா இருந்தது? தானம். ராட்சசர்களுக்கு என்ன உபதேசமா இருந்தது? தயா அப்படின்ற இப்படின்னு 3 உபதேசம் இருந்தது. இதுதான் வேதாந்த பாஸ்கரஹா.
ஸோ இதுதான் பரம வேதாந்தம் அப்படின்றது எது, இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அயமேவ விஷய அஸ்மின் கத்திய பாகே கதாரூபேன வர்ணிதா. இந்த பாடப்பகுதியில கதை வடிவில் கொடுத்துருக்கு. என்ன பிக் கொஸ்டின் எழுதணுமோ அது அந்த போயம்லேயே முடிஞ்சிருச்சு. பிக் கொஸ்டின் நாம் என்ன எழுதணுமோ அந்த போயம்லேயே முடிஞ்சிருச்சு. போயம் போட்டு நீ ஒரு மைண்ட் மேப் மாதிரி ஒன்று ஒரு த அப்படின்னு போட்டு அது கனெக்டடாக 3 சர்க்கிள் போட்டு தேவர்கள் மனிதர்கள் அசுரர்கள்னு போட்டு ஒவ்வொருத்தவனுக்கு ஒவ்வொரு குவாலிட்டி போட்டேன்னா வேலை முடிஞ்சது. சரியா? அதுக்கப்புறம் என்ன கதையோ அந்த கதையை எழுதினா முடிஞ்சிடும். நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டோரி என்ன இருக்கோ அதை பார்த்துடலாம். பிரஜாபதேஹே தேவாக மனுஷ்யாக அசுராஷ்ச இதி த்ரயः புத்திரகணாக ஆசன். பிரஜாபதிக்கு தேவர்கள் மானிடர்கள் அசுரர்கள் இப்படின்னு 3 புத்திரகணங்கள் இருந்தன. தே ஸ்வபிதுஹு சமீபே ஏவ சிக்ஷாம் அகுர்வன். அவங்க தன்னோட அப்பா கிட்ட தான் என்ன பண்ணாங்க, படிச்சாங்க. அப்பா யாருங்க? பிரம்மா. சரியா? பிரஜாபதி அப்படின்னு அவருக்கு பேரு. பிரஜாபதின்றது யாரை குறிக்கிறது? பிரம்மாவை குறிக்கிறது. பிரம்மா அதான்டா பிரஜை. இந்த காலத்துல தான்டா நமக்கு டீச்சர்லாம், அந்த காலத்துலலாம் டீச்சர் கிடையாது. அப்பா என்ன பண்றாரோ அதை அப்படியே பார்த்து பார்த்து வளர்ந்துக்க வேண்டியதான். ஸோ அப்படி இங்க இப்படி இருந்து கதடா, புராண கதடா. குருகுல சிக்ஷா சமாப்தியனந்தரம் தேவாக ஸ்வபிதரம் அப்ருவன். குருகுல சிக்ஷைக்கு அப்புறம் அந்த தேவர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்துட்டு தன்னோட அப்பா கிட்ட சொன்னாங்க, தாத்த பவான் அஸ்மான் குணவத்தரம் ஏதது அக்ஷரஸ் கிமிதி உபதிஷது. குணவத்தரம் கிமிதி உபதிஷது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த உலகத்திலேயே எது குவாலிட்டியானது அப்படின்னு எங்களுக்கு உபதேசம் பண்ணுன்னு சொன்னாங்க, கேட்டாங்க. ஏதது ஸ்ருத்வா பிரஜாபதி த இதி ஏகமேவ அக்ஷரம் தேபியா உவாச்ச. அதை கேட்டுட்டு பிரஜாபதி என்ன பண்ணார்? த அப்படின்னு ஒரே ஒரு அக்ஷரத்தை மட்டும் சொன்னார். அனந்தரம் ஏதது அக்ஷரஸ்ய அர்த்தः ஞாதோவா இதி அப்ருச்சத். இந்த அக்ஷரத்துக்கு என்ன மீனிங் அப்படின்ற அந்த அர்த்தம் உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டார். ஞாதஹாவா அப்படின்னு கேட்டார். தேவாஹ தோ பிரத்யவதன் அஸ்மாபிஹி அவகதஹா ஏவ. எங்களுக்கு இது புரிஞ்சதுதான். அஸ்மாபிஹி அஹம் ஆவாம் வயம் மாம்மா ஆவாம் நோ அஸ்மான்னஹ மயா ஆவாபியாம் அஸ்மாபிஹி. அஸ்மாபிஹி அவகதஹா ஏவ, எங்களுக்கு புரிந்தது அப்படின்னு சொன்னார். த இதி இத்யஸ்ய தாம்யத இந்திரிய நிகிரஹணம் இத்யர்த்தஹ. த அப்படின்றதுக்கு என்ன மீனிங்? தாம்யத அப்படின்னு மீனிங்னு புரிஞ்சுதுன்னு சொன்னாங்க. பிரஜாபதி தூ சம்யக் அவகதஹ யுஷ்மாபிஹி. உங்களுக்கு இது நல்லாவே புரிஞ்சிருக்கு அப்படின்னு யுஷ்ம சப்தத்தையும் யூஸ் பண்ணிட்டார். அனந்தரம் மனுஷ்யாக பிதரம் ஊச்சுஹு. பித்து அந்த அப்பா கிட்ட வந்துட்டு அந்த மனிதர்கள்லாம் கேட்டாங்க, அஸ்மாகம் கிருதே கஹா உபதேசஹ. எங்களுக்கு என்ன உபதேசம்? அஸ்மாகம். பிரஜாபதி புனः த இதி அக்ஷரம் முக்த்வா ததர்த்தः ஞாதோ வா இதி அப்ருச்சத். பிரஜாபதி திரும்பியும் த அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங் என்னன்னு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டார். தேபி சம்யக் ஞாதஹ இதி உக்த்வா த இத்யஸ்ய தத்தம் தானம் இத்யர்த்தஹ இதி அவோச்சத். த அப்படின்றதுக்கு மனிதர்களுக்கு தானம் அப்படின்றது மீனிங்னு புரிஞ்சுட்டேன்னு சொன்னாங்க. பிரஜாபதி ரபி தத்து அங்கீகிருத்தவான், அதை ஏத்துண்டார். அப்புறம் அந்தே அசுராக அஸ்மானபி சிக்ஷையா அனுகிருண்ணாது இது அவோச்சத். எங்களையும் உங்களோட அந்த
ஒரு உபதேசத்தினால எங்களையும் அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. பிரஜாபதி தேஷாமப்பி த இத்யக்ஷரமேவ உபதிதேஷ, தானே அவங்களுக்கும் உபதேசம் செஞ்சார். ததஹ தான் பிரதி அவகதோவா இது அபிருச்சத், உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கேட்டார். அசுராக அப்படி த இத்யஸ்ய தயா இது அவகதஹ இது அப்ருவன், எங்களுக்கு அது புரிஞ்சது. த அப்படின்றதுக்கு தயா அப்படின்ற வேர்டு மீனிங்னு புரிஞ்சுட்டேன் நாங்கள். பிரஜாபதி ரபி தேஷாம் சமாதானம் ஆமோதித்தவான், அவங்க என்ன சொன்னாங்களோ அதை ஏத்துண்டார். யாரு? பிரம்மாவும். நான் வந்துட்டு உங்களுக்கு தான்னு சொல்றேன்னா, நான் தான்னு சொல்றது உனக்கு ஒரு மாதிரி புரியும், இவனுக்கு ஒரு மாதிரி புரியும், இவனுக்கு ஒரு மாதிரி புரியும்னா 3 பேருக்கும் கரெக்டான விதத்தில் புரிஞ்சிச்சுன்னா நான் எஸ் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் நடந்தது. ததானீம் த த த இதி மேககர்ஜனேன த்ரயः தகாராः தேவைஹி ஆமோதிதாக, இடி இடிச்சு த த தன்னு எல்லாரும் ஏத்துண்டாங்க. தேவான் பிரதி உக்தஸ்ய த இத்யக்ஷரஸ்ய கூடார்த்தः தேவாः ஸ்வபாவதः ஸ்வேச்சாச்சாரிணः பவந்தி. அதோட டைரக்ட் மீனிங் என்ன அப்படின்னா, தேவர்கள் இயற்கையாகவே தனக்கு இஷ்டப்படி இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸ்வேச்சாச்சாரிணः, நான் இங்கே உட்காருன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? அங்க போய் உட்காருவான். நான் அங்க போய் உட்காருன்னு சொன்னா அப்ப நம்ம கமலேஷ் வந்துட்டு தேவன் இல்லையா, கடவுள் சரியா. ஸ்வேச்சாச்சாரிணः, தனக்கு எங்க இஷ்டம் இருக்கோ அங்கதான் போய் உட்கார்ந்துப்பான் இல்லையா. நெக்ஸ்ட் அத்தஹ தான் பிரதி இந்திரிய நிகிரஹ ஆவசியகா, அப்ப தேவர்களுக்கு என்ன தேவை? இந்திரிய நிகிரகம் அப்படின்றத தேவை, தன்னோட சென்ஸ் அப்படின்றத கட்டுப்படுத்தணும். இத்யஸ்மாத் காரணாத் தாம்யத இத்யர்த்த பிரச்சோதகம் த இதி அக்ஷரம் உக்தம். மனுஷ்யாக ஸ்வபாவதः ஸ்வார்த்தாக, மனிதர்கள் இயற்கையாகவே தனக்கு தனக்குன்னு ஆசைப்படக்கூடியவர்கள். ஸ்வார்த்தாக அத்தஹ தே ஸ்வார்த்தம் பரித்யஜ்ய பரேபியஹ தானம் குர்யாத், தன்னோட ஸ்வார்த்தம் அப்படின்றத விட்டுட்டு தானம் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு அந்த த அப்படின்ற அக்ஷரம் உபதேசம் செய்யப்பட்டது. உபதிஷ்டவான். அசுராக ஸ்வபாவதः நிர்தயாக குரூராஷ்ச, அசுரர்கள் அப்படின்னா அவங்களுக்கு தயையே இருக்காது, குரூரனா இருப்பான் இல்லையா. தே தயார்த்ர பாவேன பவிதவ்யாக, அவங்க எப்படி இருக்கணும்? தயையோட அந்த மனசோட இருக்கணும். அப்படின்றதுனால அவங்களுக்கு என்ன த அப்படின்ற அதே இதை கொடுத்தாங்க. ஃபைனல் பேராகிராஃப். அயமேவ விஷய கண்ணா கவனி, 1 மார்க்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் கொஞ்சம் கவனிச்சுக்கோ. பூஜனீய சந்திரசேகராச்சார்யைஹி விரச்சிதே மைத்ரீம் பஜத இத்யஸ்மின் பத்யே தாம்யத தத்த தயத்வம் இதி சர்வேஷாம் மானவஜனானாம் க்ஷேமார்த்தம் உக்தம் பவதி. நம்மளோட இந்த சுதந்திரம் இதும்போது யார் பண்ணாங்க? அப்ப வந்துட்டு சந்திரசேகராச்சாரியர்னு ஒரு மகாபெரியவர்னு ஒருத்தவர் இருந்தார். நான் பார்த்ததில்ல, இருந்திருக்கார். ஒரு தாத்தா கையில குச்சி வச்சுட்டு கண்ணாடி போட்டு தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. அவர் எழுதின அந்த பாடல்ல மைத்ரீம் பஜத அப்படின்ற பாடல் நம்ம ஸ்கூல்ல மியூசிக் மேம் கடைசியா இந்த ரூம்ல பாடின பாட்டு மைத்ரீம் பஜத அப்படின்ற பாட்டு. அந்த பாட்டுல வரக்கூடிய ஒரு வரிதான் தாம்யத தத்த தயத்வம். தாம்யத அப்படின்னா தேவர்களுக்கு தாம்யத, தத்த அப்படின்றது மனிதர்களுக்கு, தயத்வம் அப்படின்றது அசுரர்களுக்கு, இப்படின்னு லோகக்ஷேமத்துக்காக சொல்லியிருக்காங்க. இதே இது த வேஸ்ட்
லேண்ட் அப்படின்ற ஒரு ஆங்கில பத்தியத்தில் இங்கிலீஷ் போயம்லையும் டிஎஸ் எலியாட் அப்படின்ற அவரால் இதே விஷயம் எழுதப்பட்டுள்ளது. டிஎஸ் எலியாட்டு உங்களுக்கு 11th-லையோ 12th-லையோ வரும், அதில் இருக்கக்கூடியது. அத்தஹா தமஹா தானம் தயா இத்யேதே த்ரயः குணாः அஸ்மாபிஹ அவசியம் ஸ்வீகரணீயாக. இப்போ நல்லா கவனி, நம்மளோட லைஃப்பில் நாம் சில இடங்களில் நாம் தேவர்களாக இருப்போம், சில இடங்களில் நாம் மனிதர்களாக இருப்போம், சில இடங்களில் நாம் அசுரர்களாக மாறிடுவோம். கொசு கடிச்சதுன்னா அசுரனாக மாறிடுவோம் இல்லையா? பக்கத்தில் ஒரு பூனைகின வந்தது, நாய் வந்ததுன்னா அப்போ நாம் அதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நாம் மனிதர்களாக இருக்கணும். சரியா? சில இடங்களில் நாம் வந்துட்டு நம்மளோட கண்ட்ரோலே இல்லாமல் இருப்போம். ஸோ அப்படி இல்லாமல் வெல் கண்ட்ரோல்டாக இருக்கணும். எப்போ நாம் கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கோமோ அப்போ நாம் தேவர்களாக இருப்போம். எப்போ நாம் நமக்குன்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ அப்போ நாம் மனிதர்களாக மாறிடுவோம். மற்றவங்க கிட்ட கருணையே காமிக்கலைன்னா நாம் அசுரர்களாக இருப்போம். 3 குணமும் வேற எங்கேயோ இல்லை, நமக்குள்ளேயே தான் இருக்குன்னு இந்த லெசன் முடியுது.